Hi guys. So this is Akash and it's my first video. Actually first video, இல்ல second video. First videoல வந்து I would have given an intro about myself and எதுக்கு இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா how to be a confident person. ரைட்டா? ஆக்சுவலி ஹானஸ்ட்லி சொல்கிறேன், எனக்கு இந்த சேனலில் என்ன போஸ்ட் பண்ண போகிறேன் என்னன்னே தெரியல. பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஓகே நம்ம ஃப்ரீயாக தான் இருக்கோம், வெட்டியாக இருக்கோம். நம்ம இன்ஸ்டாகிராமில் போயிட்டு ஏதாவது ஸ்பேம் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு சும்மா ரெட்டிட்டில் டூம் ஸ்க்ரோலிங் பண்ணிவிட்டு இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு யூடியூப்பில் ஏதாவது வீடியோ போடுவோமே, யூஸ் வருதோ இல்லையோ டசன்ட் மேட்டர். அட்லீஸ்ட் நான் இதை வந்து ஒரு கொஞ்சம் வருஷம் கழித்து பார்த்தா ஐ வுட் பி லைக் ஓகே நம்மளும் ஏதோ பேசியிருக்கோம் ரைட்டா. ஸோ அதுக்காக தான் திஸ் சேனல் அகேன். பட் ஓகே, இனஃப் யாப்பிங். ஓகே, how to be a confident person, especially when you are an introvert. ஓகேயா? ஸோ இன்ட்ரோவர்ட் அப்படின்னு ஒரே டைப்பாக பிரிச்சிட முடியாது. இன்ட்ரோவர்ட்ஸ்லேயே there are multiple types of people. அதாவது there is a introvert who prioritizes emotions and what they feel personally. ஓகேவா? அவங்க பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. அதே இன்ட்ரோவர்ட்ஸில் அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்க, வாட் இஸ் லாஜிக்கல், வாட் இஸ் ரேஷ்னல், வாட் இஸ் கரெக்ட். ரைட்டா? 0னா 0, 1னா 1, எஸ்னா எஸ், நோனா நோ. ரைட்டா? தட்ஸ் த லாஜிக் ரிலையிங் டைப் ஆஃப் பீப்புள். அண்ட் இன்னொருத்தவங்க, இதெல்லாம் நான் வந்து 16 பர்சனாலிட்டிஸ் வச்சு தான் சொல்கிறேன். அகெயின் இட்ஸ் ஆக்சுவலி சூடோ சைக்காலஜி. பட் அதில் நிறைய we can learn. அது நான் மெயினாக ஏன் திருப்பி ஐ எக்ஸ்பிளைன் திஸ் டு பீப்புள்னா, இட் டிஃபைன்ஸ் ஹவு டிஃப்ரெண்ட் பீப்புள் ஆர். தீஸ் 16 ஆர் நாட் த ஒன்லி டைப்ஸ். அதுலேயும் இந்த எட்டு தான் இன்ட்ரோவர்ட். ஓகேவா? பட் நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ நிறைய டைப்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி. அதேமாதிரி ப்ரெசண்ட்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வாழ்க்கையை ஃபன்னாக வாழ்ந்துட்டு அந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க. சில பேர் வந்து ஃப்யூச்சர், பாஸ்ட், we could have done that, we should have done that, we can do this அப்படின்னு ஃப்யூச்சர் அண்ட் பாஸ்டில் தன்னோட இன்ட்யூஷனை வச்சு ரிலை பண்ணி அப்படி இருக்காங்க. அப்புறம் வந்து there are lazy procrastinators like me and there are also very என்ன சொல்கிறது ready studious or people who write schedules, who tick check marks and all that. ஓகே, இன்ட்ரோவர்ட்ஸில் இவ்வளோ டைப்ஸ் இருக்குது. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்தேன். ஸோ இவ்வளோ டைப்ஸில் நீங்கள் என்ன வேணாலும் இருக்கலாம். இன்ட்ரோவர்ட்டாக மட்டும் இருந்தான்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்தாலுமே யூ மே லேக் கான்ஃபிடென்ஸ் டு. இப்போது நான் இந்த யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி பேசுகிறேன்னா எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஐ டோன்ட் நோ அபவுட் த ஃப்யூச்சர். நான் இப்போது என்ன ஃபீல் பண்ணணும், இப்போது எனக்கு வீடியோ போடணும் போல் இருக்குது. ஸோ நான் வீடியோ போடுறேன். அந்த வீடியோவை நிறைய பேர் பார்க்கலாம், இல்லை ஒருத்தர் கூட பார்க்காம போகலாம். ரெண்டுத்துக்குமே ப்ராபபிலிட்டி இருக்குது, கரெக்டாக? பட் வித்தவுட் கேரிங் அபவுட் எனி ஆஃப் தட் ஐம் கான்ஃபிடென்ட். am I doing something illegal? No. By posting this video? No. Then why not do it? ரைட்டா? டைலாக் மட்டும் பேசுவாங்க, we only live once அப்படின்னு. ஆக்சுவலி we don't live once. எனக்கு வந்து I have this belief of reincarnation, that we live many lives. ஓகே, பட் சொல்கிறேன், if you're only living once, why not try everything? Especially like the good ones. I'm talking about the good ones, not cigarettes and alcohol. Right? Why not try everything? ஸோ இப்போ நான் இந்த ஒரு வீடியோ போடுறதுனால அப்படியே ஐ wouldn't be அடுத்த நாளைக்கே ரஜினிகாந்த் ஆட போகிறதில்ல. நான் அப்படியே எவ்ரி ஒன்ஸ் நாட் கோன் கம் டு மை ஹவுஸ் லைக், ஓ ரஹ்மான் சார் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிலாம் ஒன்றும் கேட்க போகிறது. ஓகே, வாட் am I talking? ஓகே ஓகே, எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்க. ஓகே, கான்ஃபிடென்ஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக தான் யூ ஹேவ் டு ஓகே நம்ம அதை பண்ணலாம் அப்படின்ற அது தோணணும். ரைட்டா? ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும்னா அதுக்கு நம்ம தான் ஒர்க் பண்ணணும். ஐ பிலீவ் வெரி ஸ்ட்ராங்லி இன் தட். ரைட்டா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். லக் அடித்தா லக்கு,
உங்க லக் இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கலாம்ல. ரேண்டமா நீங்க ஒரு யூடியூப் வீடியோ போடுறீங்க. டக்குன்னு ஒரு 1 மில்லியன் அடிச்சா, "டடா! யூ ஆர் ஃபேமஸ் நவ். யூ கேன் ஏர்ன் மனி." ரைட்டா? இது நான் ஃபேம்க்காக மட்டும் சொல்லல. இட்ஸ் 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 என்ன சொல்றது? யூ கேன் ஏர்ன் மனி வித் இட். ரைட்டா? பட் நான் ஃபேம்க்காகவும் பண்ணல, மணிக்காகவும் பண்ணல. எனக்கு வந்து புடிச்சிருக்கு. லைக் சிம்பிளி, ஹானஸ்ட்லி யூடியூப் வந்து யூடியூப் ஒரு இன்ஸ்டாகிராம் வாட் எவர் இட் இஸ். எனக்கு வந்து வீடியோஸ் பண்ணுறது பிடிச்சிருக்கு. லைக் அட்லீஸ்ட் ஒன் பர்சன் இஸ் என்டர்டெயின்ட் ஆர் ஒன் பர்சன் லேர்ன்ஸ் ஃப்ரம் திஸ். அதுவும் கற்றுக்குறாங்க அப்படின்னாலே தட் மேக்ஸ் மீ வெரி ஹாப்பி. தே கம் டு மை டிஎம் அண்ட் தே சே, "ஓ நைஸ் வீடியோ ப்ரோ." மேக்ஸ் மை டே. ஓகே, புரியுதா? ஸோ ட்ரை பண்ணுங்க. தென் கான்ஃபிடென்ஸ்னால் என்னது? தில்லு, தைரியம். தைரியம் இஸ் கரேஜ், கான்ஃபிடென்ஸ் இஸ் தில், ஐ கெஸ். ஸோ ரைட்டா? துணிச்சல் தமிழில். ஸோ கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது இட் ஷுட் கம் ஃப்ரம் தி இன்சைட், நாட் ஃப்ரம் தி அவுட் சைடு. அவுட் சைட்லேருந்து வந்துச்சுன்னா அது பேர் மோட்டிவேஷன் அர்த்தம். கான்ஃபிடென்ஸ், ஜஸ்ட் டூ இட். அவ்வளோதான். ஜஸ்ட் டூ இட். அது ஏதோ ஒரு பிராண்டோட ஃப்ரேஸ் எதுவும் ஞாபகம் இல்லை. ஐ திங்க் இட்ஸ் நைக்கி, தெரியல எனக்கு. அடிடாஸ், ஐ டோன்ட் நோ. பூமா, ஐ டோன்ட் நோ. பட் ஜஸ்ட் டூ இட். ஹானஸ்ட்லி இது ஒரு டைப் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். நான் ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். இது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது, பட் எனக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நான் சீக்ரெட்டாக நான் இப்போ இங்கெல்லாம் யூஸ் பண்ணல. பிகாஸ் ஐம் கம்ஃபர்டபுள் டாக்கிங் இன் மை ஓன் ரூம் வித் மை ஓன் ஃபோன். ரைட்டா? இது எங்கே போகும், யார் பார்ப்பாங்க, இட்ஸ் நாட் மை கன்சர்ன். பட் இஃப் தே ஃபைண்ட் இட் குட், அமேசிங். ஓகே, ஐ லுக் வெரி பேட். டு ஐ கேர்? நோ. பி கான்ஃபிடென்ட். பி கான்ஃபிடென்ட் இன் யோர் செல்ஃப். ரைட்டா? யூ கான் ஜஸ்ட் டெலிபோர்ட் யுவர் சோல் இன்டு சம் அதர் பாடி. இவ்வளோதான். திஸ் இஸ் யூ. நிறைய பேர் வந்து தே ஆர் நாட் பீங் கான்ஃபிடென்ட் பிகாஸ் தே திங்க் தேர் அக்லி. நோ, யூ ஆர் நாட். யூ மே பி. யூ மே பி. டஸ் இட் மேட்டர்? You evolving is all that matters, honestly. Okay. And yeah, the secret. ஸோ நான் இப்போ ஒரு ஸ்டேஜ் ஏறுறேன், ஒரு 100 பேர்கிட்ட பேச போகிறேன் அப்படின்னா, the first thing I think of myself is, okay, நம்ம ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட். I imagine myself இந்த சந்திரமுகி படத்தில் வர மாதிரி. Imagine yourself that that you're someone who is not you. Okay, imagine yourself as a celebrity, as an extrovert. Okay, what are these people going to do? I'm just going to talk to them. They are my family. I know them already. அப்படின்னு நீங்கள் உங்களே நீங்கள் டில்யூஷனைஸ் பண்ணி போய் பேசுனீங்க அப்படின்னா, I swear you will ace it. கலக்கிடுவீங்க. அதுதான் நான் பண்ணியிருக்கேன் இப்போ வரைக்கும். சின்ன வயசுலேருந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட். நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப 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 இன்ட்ரோவர்ட். தனியாக கிளாஸில் உட்காந்துருப்பேன். எனக்குன்னு ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸு அப்பப்போ ஒரு செக்ஷனில் இருப்பானுங்க. அந்த ஒரு 11th 12th வரைக்குமே தனியாக தான் இருப்பேன். ஓகே, பட் தனியாக இருந்தால் ஜெயிக்க முடியாதுல்ல. ஜெயிக்கணும்னா நீங்கள் போய் மிலிட்ரி தான் ஜாயின் பண்ணணும், நாட் யூடியூப். பட் மிலிட்ரிக்கும் கான்ஃபிடென்ஸ் வேணும்ல, தட் யூ கேன் பாஸ் த எக்ஸாம், யூ கேன் சேவ் யுவர் கண்ட்ரி வித் யுவர் ஓன் லைஃப். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ்க்கு நான் வந்து ஐ சோஸ் திஸ் வே ஆஃப் மேக்கிங், லைக் ஏன்னா நானே டில்யூஷனைஸ் பண்ணி doing this. Other than that, கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது இட்ஸ் அ ஃபீல். அது ஒரு ஃபீலிங், அது ஒரு எனர்ஜி தட் கெட்ஸ் பில்ட் இன்சைட். ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். வாட் ஆர் த திங்ஸ் ஐ செட்? ஃபர்ஸ்ட், பிலீவ் தட் யூ ஆர் கான்ஃபிடென்ட், யூ ஆர் நாட் அன் ஏலியன். ஓகே. செகண்ட், நான் இன்ட்ரோவர்ட்டு, நம்மளை ஜட்ஜ் பண்ண போகிறாங்க. ஸ்டாப் கேரிங் அபவுட் ஜட்ஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் திங் எவர், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தான் ஒர்க் பண்ணணும் அதுக்கு. ரைட்டா? உங்கள் பாஸ் வந்து உங்களை ஒரு வாட்டி திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, லைக் லிட்ரலாக மொத்த கம்பெனி முன்னால் திட்டுறாங்க. எனக்கு தெரியாது அது எப்படி இருக்கும்னு, ஏன்னா நான் இன்னும் காலேஜ் தான் படிக்கிறேன். ஓகே, பட் ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ அ சினாரியோ. திட்டுறாங்கண்ணா அடுத்த நாளே வேலையை விட்டு நின்றுடுவீங்களா? ஓகே, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு, இன்னொரு வேலை செய்ய முடியும்னா ஓகே ஃபைன். இஃப் யூ காண்ட்,
யூ ஹேவ் டு அக்செப்ட் இட். அடுத்த நாள் வந்துட்டு யூ ஷுட் ட்ரை டு பி பெட்டர். அவ்வளோதான். இந்த லக்கி பாஸ்கர் படத்தில் வருமே அந்த மாதிரி சொல்கிறேன். ட்ரை டு பி பெட்டர். அந்த படத்தில் வர்றது இல்லீகல். அப்படிலாம் பண்ணிடாதீங்க. நான் கான்ஃபிடென்ஸ்க்கு மட்டும்தான் டிப்ஸ் கொடுக்குறேன். ஓகே, பி கான்ஃபிடென்ட் இன் யுவர் ஓன் ஸ்கின். யூஆர் ஒன்லி கோனா லிவ் ஒன்ஸ். மோஸ்ட் ஆஃப் யூ சே திஸ் லைஃப் இஸ், இந்த உடம்பு, இந்த மெமரிஸ் இந்த லைஃப்க்கு தானே. கரெக்டாக லிவ் இட் டு ஃபுல்லஸ்ட். எல்லாத்தையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். அந்த ஒரு ஆர்வத்தை வர வச்சுக்கோங்க உங்களுக்குள்ள நீங்களே. ஸோ இதுதான் கான்ஃபிடென்ஸோட கீ. ஃபோர்த்து ஃபைனல் மோஸ்ட் டிப் தான் டெல்யூஷன். பட் இந்த 3 பண்ணாலே உங்களுக்கு யூ வில் ஃபீல் அ டிஃப்ரென்ஸ். ரைட்டா? டேக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ட்ரை டு பி த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதான் இந்த நண்பன் படத்தில் இந்த ஒரு பிக்மி கேரக்டர் வரும். லைக் பிக்மி ஐ நோ த ஆன்சர். ரைட்டா? டோன்ட் பி அஃப்ரைட் டு பி தட் பர்சன்ரா. டோன்ட் பி அஃப்ரைட். அப்படி பண்ணுறவங்களாம் டாப்பர், அந்த நேர்டு, அந்த அந்த மைண்ட் செட்லாம் விட்டுருங்க. ஜஸ்ட் டூ வாட் யூ ஃபீல் இஸ் ரைட் அண்ட் டூ வாட் யூ ஃபீல் இஸ் ரைட் ஃபார் யூ. ஓகேவா? உங்களை ஒரு இப்போ நீங்கள் இருக்கிறதோட சம்திங் உங்களை லைக் வளர வைக்கும், contribute to your growth அப்படின்னா do it. You don't have to fear anybody, guys, honestly. Okay. So these are the things for being a confident person. Don't search for motivation. Be confident in what you're doing. Whatever it is, be confident. Okay. Confidence is very, very important. எப்படியாச்சும் அதை பிஃபோர் 25 ஒரு பிஃபோர் 20 இதை எப்படியாவது கஷ்டப்பட்டு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. கான்ஃபிடென்ஸ்னால் நாட் ஜஸ்ட் டாக்கிங் டு 100 people, அது மட்டும் கான்ஃபிடென்ஸ் இல்லை. 1-on-1 பேசுகிறதும் கான்ஃபிடென்ஸ் தான். ஓகே, ஐ நோ சம் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் who lack 1-on-1 conversation. லைக் தே ஹைட் தேர் ட்ரூ செல்வ்ஸ். அந்த பேட்மேன் மாதிரி நினச்சிட்டு. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்க வேணாம். அட் த சேம் டைம் டோன்ட் பி டூ அலோன். பேசவும் முடியாமல், ஒரு 100 பேர்கிட்ட பேச முடியாமல், do everything, try everything, face your fears. Yeah, brofist guys, brofist. And the next PewDiePie. No, I'm just kidding.